Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிவசங்கரியின் ஓவர்டோஸ் அத்தியாயம் 5. அறை ரொம்ப நிசப்தமாக இருந்தது. கடிகாரத்தின் பெண்டுலம் அசையும் சப்தம் மட்டும் பெரிதாக ஒலித்து அந்த மௌனத்தை கலைக்க முயன்று கொண்டிருந்தது. பத்திரிகைகளும் தலைகாணிகளும் படுக்கையில் வாரி இறைந்திருந்தன. சிகரெட் துண்டங்கள் ஆஷ்ட்ரேயை நிறைத்துவிட்டு டீப்பாய் மேலும் தரையிலும் சிதறி கிடந்தன. புகை மூட்டம். வெளிக்காற்று உள்ளே வர வழியில்லாததால் அறை நாறியது. எதையும் கவனிக்கும் நிலையில் மனோகர் இல்லை. குளிக்காமல் சாப்பிடாமல் நினைத்தபோது ட்ரிங்க்கும் சிகரெட்டுமாய் முக்கால்வாசி பொழுதை தள்ளியதில் அவன் வெகுவாக பலவீனம் அடைந்திருந்தான். தான் ஆண் என்பதை மறந்து அடிக்கடி அழுதிருந்ததில் கண்கள் சிவந்து இமைகளை மூட முடியாமல் எரிந்தன. மண்டைக்குள் வண்டு ஒன்றின் ரீங்காரம். நிம்மி நிர்மலா, என்ன வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போயிட்டியே. இனி நான் என்ன செய்வேன்? எவ்வாறு வெளி உலகத்தில் நடமாடுவேன்? நண்பர்களை எப்படி நிமிர்ந்து பார்ப்பேன்? அலுவலகத்திற்கு கூனி குறுகாமல் சென்று வருவது எங்கன சாத்தியமாகும்? ஐயோ, யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? சென்ற ஜென்மத்தில் செய்த பாவம் தான் என்ன? தலை தூக்க முடியாமல் இப்படி ஒரு இடி என்னை வீழ்த்திட்டுதே. என்ன செய்வேன்? எங்கு செல்வேன்? வலிக்கிறதே, இருதயம் குடைகிறதே. என்ன செய்து இந்த வலியை குறைப்பேன்? மனோகர் புலம்பினான், வாய்விட்டு அழுதான், முட்டிக்கொண்டு பரிதவித்தான். நிர்மலாவின் கடிதத்தை பார்த்துவிட்டு நாளாக ஒடிந்து போய் படுக்கையில் சாய்ந்தவன் நாட்கள் நாளாகப் போகின்றன, இன்னும் தெளியவில்லை. அறைக்குள்ளேயே முடங்கிக் கொண்டான். ஃபோனில் பேச மறுத்தான். நண்பர்களை சந்திக்க மாட்டேன் என்றான். சாப்பாட்டை தவிர்த்தான். தூக்கம் வராமல், இருப்பு கொள்ளாமல், என்ன செய்வது என்று புரியாமல் ஹா ஹா என்று தனக்குத்தானே தவித்து பறந்தான். இன்று 4வது நாள். நீயும் வேண்டாம், உறவும் வேண்டாம் என்று நிர்மலா அவனை விட்டு போய் இன்று 4வது நாள். படுக்கை கொள்ளாமல் மனோகர் எழுந்து உட்கார்ந்தான். காலியாய் இருந்த வயிறு என்னமோ செய்தது. ஒரு பக்கம் புரட்டியது, இன்னொரு பக்கம் கொரக்களி வாங்கி தசைகளை சுண்டி இழுத்தது. தலை கனமாய் கனத்தது. கழுத்தில் நிற்க மாட்டேன் என்று அடம் பண்ணியதை தாங்கிக் கொள்வது போல கைகளால் அழுந்த பிடித்தான். மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்தது. இருட்டில் பார்வையை வீசின போது எதுவும் புரியாமல் கண்கள் மசமசத்தன. பிரயத்தனப்பட்டு விளக்கின் சுவிட்சை தேடி போட்டான். திடுமனை எழுந்த வெளிச்சத்தில் கண்கள் கூசி எரிந்தன. போர்வையை உதறி தள்ளிவிட்டு மெதுவாக பாத்ரூமுக்கு சென்றான். ஊசியாய் குத்தின நீரின் ஜில்லிப்பை பொறுத்து கொண்டு முகத்திலும் பின்கழுத்திலும் வாரி இறைத்து கொண்டான். அரை நிமிஷத்தில் மண்டையின் பாரம் கொஞ்சம் குறைந்த மாதிரி இருந்தது. முகத்தை துடைத்து கொண்டு கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்தான். மடையா, எதுக்காக உன்னை வருத்திக் கொள்கிறாய் என்று அது கேட்கிற மாதிரி தோன்றியது. பேசின் மேல் சாய்ந்து கண்ணாடிக்கு சமீபத்தில் சென்று உற்று பார்த்தான். மீண்டும் பிம்பம் யூ ஆர் எ ஃபூல் மனோ என்றே சொன்னது. அவளை மகாராணி மாதிரி நீ வைத்துக் கொண்டாலும் உன் அருமை புரியாமல் ஓடிவிட்டாள். கழுதை போகட்டும் என்று விட்டு உதறாமல் எதற்காக உன்னை வேதனைப்படுத்திக் கொள்கிறாய்? மனோகர் கலைந்திருந்த தலையை விரல்களால் கோதிக்கொண்டு வெளியில் வந்தான். இருண்டு கிடந்த கூடத்தை தாண்டி டைனிங் ஹாலுக்கு சென்று விளக்கை ஏற்றினான். ஃப்ரிட்ஜு கதவை திறந்து என்ன இருக்கிறது என்று பார்த்தான். ரொட்டி, முட்டை, வாழைப்பழம், பால். ஒரு வாழைப்பழத்தை எடுத்து உரித்து உள்ளே போக மாட்டேன் என்று தகராறு பண்ண பிடிவாதமாக மென்று ஒழுங்கினான். சைட் போர்டிலிருந்து கிளாஸ் எடுத்து பாலை ஊற்றிக்கொண்டு நிதானமாய் குடித்தான். கொஞ்சம் உணவு போனதும் வயிற்றின் சங்கடம் ஓரளவு குறைவது புரிய சரியான காரியம்தான் செய்தோம் என்கிற திருப்தியுடன் கூடத்துக்கு வந்தான். ஒரு உந்துதலின் காரணமாய் தன் அறைக்கு செல்லாமல் மகள் படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தான். நீல விடிவிளக்கின் ஒளியில் கட்டிலில் சுதாவும் தரையில் ஆயாவும் படுத்திருப்பது தெளிவாக தெரிந்தது. சப்தம் செய்யாமல் மகளின் படுக்கையில் உட்கார்ந்து அவனை வெறித்தான். சாயலில் சுதா அப்படியே அவன்தான். நிர்மலாவின் ஜாடை கொஞ்சம் கூட கிடையாது. நிறம் வேண்டுவனால் அம்மா மாதிரி என்று சொல்லலாம், அவ்வளவுதான். கண் சிமிட்டாமல் பெண்ணை பார்க்கையில் 5 வயசு குழந்தைக்குத்தான் இந்த வயசுக்குள் எத்தனை ஏமாற்றங்கள் என்ற வருத்தம் எழுந்தது. முதலில் குழந்தை வேண்டாம் என்று தான் சொன்னதை நிர்மலா கேட்டிருந்தால் இவள் பிறந்திருக்க மாட்டாளே, இந்த வேதனையெல்லாம் அனுபவிக்காமல் தப்பித்திருப்பாளே என்ற எண்ணம் தோன்ற நக்கென்று உள்ளுக்குள் ஒரு கோப குமிழ் வெடித்தது. நிர்மலா பிளடி பிச், எத்தனை கல் நெஞ்சக்காரினி! உனக்கு இங்கு என்னிடம் என்ன குறை? பணம், சுதந்திரம், அந்தஸ்து என்று எதில் குறை? ஒன்றிலும் இல்லை. தலைக்கு மேல் வைத்து கொண்டு கூத்தாடினதில் என் அருமை புரியாமல் ஓடிவிட்டாயா? அளவுக்கு மீறி இடம் கொடுத்ததில் உன் வரம்பு எது என்று புரிகிற நிதானம் இல்லாமல் வழி தவறி போய்விட்டாயா? ஓடு, ஒழிந்து போ. அத்தனையும் உனக்கு நான் கொடுத்திருந்த இடத்தால் வந்த வினை. எஸ், என்றுமே தெரியாத அப்பாவியாக இருந்தவள்
ஒன்றுமே தெரியாத அப்பாவியாக இருந்தவள் அப்படி அத்துமீறி நடந்து கொள்ள நான் ஏகத்துக்கு கொண்டாடியது இடம் கொடுத்ததும் கூட காரணங்கள் தானே. வேண்டாம் என்று ஒதுங்கியவளை வலுக்கட்டாயமாக நாகரீக மோகத்தில் தள்ளி இன்று அவள் என்னை என் மகளை விட்டு பிரிய நானே வழிவகுத்து விட்டது உண்மைதானே. கடவுளே, நாகரீக மோகம் இதுதானே என்னையும் ஆட்டிப்படைத்து நிர்மலா கண்ணையும் கட்டிவிட்டது. எஸ் 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 நாகரீகமான வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டதுதான் இந்த அசிங்கம் நடப்பதற்கு விதையாக இருந்தது. எங்கள் வாழ்க்கை இன்று இப்படி கோணிப்போக அன்று நான் விரும்பிய நாகரீக மோகம்தான் அஸ்திவாரமாக அமைந்துவிட்டது. நாகரிக வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன். நாகரிக மனிதர்களை நான் வெறுக்கிறேன். என் வாழ்க்கை சீரழிய ஒரே காரணமாயிருந்த நாகரிக வெறியை நான் வெறுக்கிறேன். டேம் தட் சோஷியல் லைஃப். எனவோ புரிந்துவிட்ட தினசில் ஓங்கி நெற்றியில் அடித்து கொண்டது போல கைவிரல்கள் நடுங்கின. உடம்பு பூராவும் வியர்த்தது. என முனகளுடன் சுதா புரண்டு படுத்தால் அனாதை போல் யாரும் இல்லாமல் மகள் படுத்திருப்பது மனதை கஷ்டப்படுத்த இது நாட்கள் இல்லாத விதமாய் இனி எனக்கு இவள்தானே எல்லாம். இவள் உருவாக நானும் அல்லவோ காரணம். அம்மா விட்டு ஓடின மாதிரி பொறுப்பில்லாமல் நானும் நடந்து கொண்டால் இந்த பிஞ்சின் நிலை என்ன என்ற கேள்விகள் நெஞ்சை பிராண்ட கண்களில் நீர் திரண்டது. நிர்மலா போய்விட்டால் என்ன? நான் பெற்றவன் இருக்கிறேனே. இவளை அனாதையாக விடமாட்டேன். அந்த நாகரிக ஆசையில் நிர்மலாவை பாழாக்கின மாதிரி இவளை வீணாக்க மாட்டேன். கண்டிப்புடன் கட்டுப்பாட்டுடன் அந்த கால வழக்கப்படி வளர்த்து சுதாவை சிறந்த விதத்தில் ஆளாக்குவேன். நான் என்னை அறியாமல் செய்துவிட்ட பாவத்திற்கு இவளை ஒழுக்கத்தோடு வளர்ப்பது தான் பிராயச்சித்தம். செய்வேன், கண்டிப்பாய், சத்தியமாய் செய்து காட்டுவேன். மனோகர் குனிந்து மகள் நெற்றியில் முத்தமிட்டான். நகர்ந்திருந்த அவள் போர்வையை சரி செய்தான். ஓசைப்படாமல் எழுந்து தன் அறைக்கு வந்தான். மேஜை முன் உட்கார்ந்து செய்ய வேண்டியவை என்னென்று யோசித்து குறித்து கொண்டான். இனி இந்த ஊரில் தெரிந்தவர் நடுவில் இருப்பதென்று என்பது இயலாத காரியம். நண்பர்களை பார்க்கையில் இங்கு அங்கு போகையில் நிர்மலா பற்றின பேச்சும் ஞாபகம் கட்டாயம் எழும். நோ, எனக்கு அவள் நினைவு வேண்டாம். அவளை பற்றின இந்த பேச்சுமே வேண்டாம். முதல் காரியமாக இந்த ஊரை விட்டு போவதுதான் சரி. எங்கே போகலாம்? என் வேலை என்னாகும்? வேலையை விட்டுவிட்டால் கையில் என்ன கிடைக்கும் என்பதை தோராயமாக கணக்கு போட்டு பார்த்தான். நாட் பேட். கணிசமாகத்தான் வந்தது. சரி, வேலையை விட்டு விடலாம். அடுத்தது சற்று முன் தீர்மானித்தபடி பெண்ணை கட்டுப்பாடுடன் வளர்க்க வேண்டுமென்றால் அதற்கு பெரிய நாகரிக பட்டணங்கள் தேவையில்லை. தெற்கில் சின்ன ஊராக பார்த்து கொண்டு போய்விட்டால் திருச்சி, மதுரை பக்கம் எனக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம். அம்மாவோடு கிராமத்தில் கொஞ்ச நாட்கள் தங்கிவிட்டு எங்கு செட்டில் ஆவது என்று மெதுவாக யோசித்துக் கொண்டார். மனசில் நிர்மலா உண்டாக்கிவிட்ட ரணத்தின் வலி தாங்க மாட்டாமல் இருக்க கண்ணை கட்டிவிட்ட குதிரையாய் தன் காயத்துக்கு முதலில் மருந்து போடுவதிலேயே குறியாக இருந்த மனோகர் வேறு எதையும் பற்றியும் சிந்திக்க மறுத்தவனாக காரியத்தில் உடனடியாக இறங்கினான். மறுநாளை அலுவலகத்திற்கு சென்று தன் ராஜினாமாவை சமர்ப்பித்தான். எனக்கு சேர வேண்டிய பணத்தை கணக்கு போட்டு என் ஊர் விலாசத்துக்கு அனுப்பிவிடுங்கள் என்று கடிதத்தையும் தந்துவிட்டு 2 மாதம் லீவ் எடுத்துக்கொண்டு அமர யோசனை செய் மனோகர் என்று எம்டி கரிசனத்துடன் கூறியதை காதில் வாங்காமல் பிடிவாதமாக தான் நினைத்ததை தொடர்ந்து செய்தான். மகளுக்கும் தனக்கும் தேவையான உடைகளை மட்டும் வைத்துக்கொண்டு நிர்மலா சம்பந்தப்பட்ட எதுவுமே தன் எதிர்காலத்துக்கு வேண்டாம் என்பது போல ஃபர்னிச்சர்கள், பாத்திரங்கள், அலங்காரப் பொருட்கள் என்று ஒன்று விடாமல் அத்தனையும் ஒரு ஏலக்கடைக்காரரிடம் ஒட்டு மொத்தமாக கொடுத்து என்னவெல்லாம் வருதோ வித்துட்டு உங்கள் கமிஷன் போக பாக்கி இந்த அட்ரஸ்க்கு அனுப்பிடுங்க என்று பணித்தான். 4 மாத சம்பளத்தை ஆயா கையில் கொடுத்து கணக்கு தீர்த்து அனுப்பினான். ஓம் பேத்தியும் நானும் வர்ற வெள்ளிக்கிழமை அங்கே வர்றோம் என்று அம்மாவுக்கு தந்தி கொடுத்து விட்டு எதுவும் புரியாமல் விழித்து கொண்டிருந்த மகளுடனும் சொற்ப உடைகளுடனும் காரில் ஏறி இனி இந்த பெங்களூர் சகவாசமோ நாகரிக வாழ்க்கையின் தொடர்போ வேண்டவே வேண்டாம் என்று வைராகியத்துடன் ஊரை பார்க்க புறப்பட்டான். அத்தியாயம் 6. ருக்மணிக்கு அப்படி ஒன்றும் வயதாகிவிடவில்லை. இன்றைக்கெல்லாம் இருந்தால் 56, 57 வயதுதான் இருக்கும். 25வது வயதில் தாலி கட்டினவர் அகாலமாக இறந்து போக அந்த இளம் பிராயத்திலேயே விதவை கோலத்தை பூண்டதாலோ என்னவோ உடம்பாலும் மனசாலும் அவள் சீக்கிரமே கிழவியாகி போனதுதான் நிஜம். தலைமுடி வெளுத்து லேசாக கூன் விழுந்து தோல் சுருங்கி இருப்பவளை பார்த்தால் 60க்கு மேலேயே மதிக்க தோன்றும். நிச்சயமாய் ருக்மணிக்கு பிறந்ததே மனோகர் ஒருவன்தான். ஒன்று கண்ணை கண் என்று செல்லமாய் வளர்த்ததில் அவன் படிக்கிறேன், மேலே மேலே படித்து பெரிய உத்தியோகத்துக்கு போகிறேன் என்று பிடிவாதம் பிடித்தபோது என்னை உண்டிய தவிக்க விட்டுட்டு அப்படி என்னையா படிப்பு, இருக்கிற சொத்து போதும், பெற்றவளுக்கு அடங்கி ஊரோடு வாழ் என்று அதட்டி சொல்லக்கூட தைரியம் இல்லாமல் போய்விட்டது. மனோகர் மதுரையில் பள்ளி படிப்பும் சென்னையில் இன்ஜினியரிங் படிப்பும் படித்தான். அப்புறம் ஜம்ஷெட்பூரில் MBA படித்தான். படிப்பிலும் வேலை நுட்பத்திலும் கெட்டிக்காரனாக இருக்க பெங்களூரில் பெரிய வேலைதானே
தானே தேடி வர மகனின் ஆடம்பர நாகரிக வாழ்க்கை தனக்கு சரிப்பட்டு வராது என்பதை உணர்ந்து ருக்மணி சொந்த மண்ணை விட்டுட்டு நான் வரலையா என்று சாக்கை சொல்லி ஊரோடு புத்திசாலித்தனமாக தங்கிக் கொண்டாள். வருஷத்துக்கு ஒரு தரம், முடிந்தால் ஒரு நாளோ அரை நாளோ மனோகர் வந்து பெற்றோளை எட்டி பார்த்து விட்டு போவான். மற்றபடி ஆடிக்கொன்றுமாய் அமாவாசைக்கு ஒன்றுமாய் 2 வரி கடிதம் வரும், அவ்வளோதான். தனியாய் மகன் இஷ்டத்துக்கு வாழ்ந்தபோதே வாயை திறந்து இது தப்புப்பா என்று சொல்ல தெரியாத ருக்மணியா அவன் மனத்துக்கு பிடித்தவளை மணந்து கொண்டு வாழ்ந்த வாழ்க்கையில் குற்றங்குறையை கண்டு இது தவறு தம்பி என்று துணிந்து கண்டித்திருக்கப் போகிறாள்? இல்லை. தோளுக்கு மேல் வளர்ந்தவன், படித்தவன், உலகம் தெரிந்தவன், முக்கியமாக காசு பணத்தோடு அந்தஸ்தாய் வாழ்பவன், இவனுக்கா நாம் சொல்லி எதுவும் தெரிய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவன் வாழ்விலிருந்து ஒதுங்கித்தான் இருந்தாள். பிள்ளையை காண வேண்டும் என்ற ஏக்கம் தாங்க மாட்டாது போனால் மட்டும் ரயில் பிடித்து பெங்களூர் போவாள். 2 நாள் தங்குவாள். முடிந்த வரையில் பட்டும் படாமல் இருந்துவிட்டு பிள்ளைக்கோ மருமகளுக்கோ தன்னால் துளி கஷ்டம் என்ற பேச்சு எழாமல் வந்து விடுவாள். அப்படிப்பட்டவள் பிள்ளையிடமிருந்து தந்தி என்றதும் தவித்து போனதில் வியப்பு என்ன? தந்தியா? மனோகரிடம் இருந்தா என்ன? பிரித்து தந்தி சேவகரையே படிக்கச் சொல்வதற்குள் படபடவென்று வந்தது. நானும் சுதாவும் வெள்ளிக்கிழமை அங்கு வருகிறோம். சேதி அறிந்து ருக்மணி ஏகத்துக்கு சந்தோஷித்தாலும் மனைவியை விட்டுவிட்டு ஏன் இப்படி திடுதிப்பென்று பிள்ளை வருகிறார் என்று கேள்வி மாத்திரம் வயிற்றை விடாமல் கலக்கிக் கொண்டே இருந்தது. தந்தி கிடைத்து பிள்ளை வருவதற்கு இடையில் இருந்த 2 நாட்களில் ஆள் வைத்து வீட்டை சுத்தம் பண்ணினாள். மாவு இடித்து பேத்திக்கு பலகாரங்களை செய்தாள். வெள்ளிக்கிழமை காலையிலிருந்தே குட்டி போட்ட பூனை மாதிரி வாசலுக்கும் உள்ளுக்கும் நடையாய் நடந்தாள். மாலை மங்கி இருள் சூழ்ந்து 8 மணி சுமாருக்கு காரின் மீது புழுதி போர்வை பொறுத்திருக்க மனோகர் பெண்ணுடன் வந்து இறங்கிறான். வாய தம்பியே என்று வரவேற்ற ருக்மிணிக்குள் காரணமில்லாமல் பயம் வேகமாக வியாபித்தது. பிள்ளை ஏன் எப்படியோ இருக்கிறான்? உடம்பு நன்றாக இல்லையா? மருமகளுக்கு ஏதாவது உடல் கோளாரா? பேத்தி குட்டியும் இழைத்து போய் சூனியாய் தெம்பாக இல்லையே. நிர்மலா வரலையா தம்பியே என்றதும் இல்லை, விவரம் அப்புறம் சொல்கிறேன் என்று மனோகர் தாழ்ந்த குரலில் பதில் சொல்ல அவள் சங்கடம் அதிகமானது. என்ன விஷயம்? அவள் பயந்தது வீணாகாமல் அன்றிரவு சாப்பாடு ஆகி சுதா தூங்கின பிறகு மாடி அறையில் உட்கார்ந்து சிகரெட்டை பிடித்து கொண்டு மோட்டு வலையை விரித்தபடி மனோகர் பூரா விவரத்தையும் அவளிடம் சொல்ல சப்தம் எழாமல் மார்பில் அடித்து கொண்டு ருக்மணி பதறினாள். என்னையா சொல்கிற? நிர்மலா உன்னோட இருக்க பிடிக்கலன்னு இன்னொருத்தனோட ஓடிட்டாளா? அட கூறுகிட்ட மூதேவி, ஓடுகாலி உண்டோ? என் பிள்ளையை விட உனக்கு இன்னொருத்தன் வசத்தியாக போயிட்டானா? ஐயோ ஐயோ முருகா, நான் என்ன பண்ணுவேன்? எங்கே போய் முட்டிப்பேன்? குடும்ப கௌரவத்தை காற்றுல விட்டுட்டு ஓடிட்டாளே சிறுக்கி. ஐயோ, நான் பெத்த மவனே, உனக்கு என்னையா குறை? ராஜா மாதிரி இருக்கே, கை நிறைய சம்பளம், அவளை ராணி மாதிரி ஒருத்தர் ஒரு சொல் பேசாமல் வச்சுருந்தேன். நான் என்ன பண்ணுவேன்? ஊர் முகத்தில் எப்படி முழிப்பேன்? ஐயோ ஐயோ. தலைப்பால் வாயை பொத்தி கொண்டு தாய் அழுதது கண்களை கலங்க வைக்க மனோகர் தலை குனிந்து உட்கார்ந்தான். ஏன் அந்த அக்கிரமம் எப்படி நடந்துச்சு? என்ன ஆச்சு? ஏன் அவள் இப்படி புத்துக்கிட்டு போயிட்டா? விவரமாக சொல்லியா? என்னால் நம்ப முடியலையே. நீ தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா கன்றாவே இருக்குதுயா. நான் என்ன பண்ணுவேன்? உங்கள் அப்பா போனப்பவே நானும் போயிருக்கக்கூடாதா? கல்லுக்குண்டு மாதிரி இருந்துக்கிட்டு அத்தனையும் கேட்டுட்டு பார்த்துட்டு இருக்கேனே. சில நிமிஷங்களுக்கு எதுவும் பதில் சொல்லாமல் அவளை மனோகர் அழவிட்டான். பின் நிதானமாகி பேசினான். இப்போ நீங்கள் இப்படி புலம்பி அழுகிறதால ஆக போகிறது ஒன்றும் இல்லைம்மா. போனவளுக்கு நாம் கண்ணீர் விட்டு அழுறது கூட வேஸ்ட் தான். அந்த அளவுக்கு அவள் ஈவிரக்கம் இல்லாதவன், சுயநலம் படைச்சவன். அவளுக்கு நான் என்ன குறை வச்சேன்னு சத்தியமாக எனக்கு புரியல. போயிட்டா விடுங்க. இதோட அவளை பற்றின பேச்சை நாம் அடியோடு விடணும். ஊரார்கிட்ட அவள் செத்துட்டான்னு கூட நீங்கள் சொல்லிக்கிங்க, எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவள் ஏன் போனா, எவனோட போனாங்கிற விவரமெல்லாம் திரும்ப திரும்ப கேட்டு என்னை இன்னும் வேதனைப்படுத்தாதீங்க. ஒரு தரம் அத்தனையும் நான் சொன்னது போதும், புரிஞ்சுக்குங்க. இல்லைப்பா பேசலை. அந்த தடிச்சிருக்கி பற்றி பேசவே இல்லை. உன்னை மதிக்காத அந்த நாய், பெத்த பிள்ளைய நினச்சி பார்க்காத மூதேவி, இனிமேல் இருந்தா என்ன, செத்தா என்ன, இருந்தா என்ன, ஒழியட்டும். ஒழுக்கங்கிட்ட நாய். தனக்குத்தானே புலம்பிக் கொண்ட ருக்மணி ஏதோ நினைப்புக்கு வந்தவளாக நிமிர்ந்து சொன்னாள். இவன் ஒழுங்கா உன்னோட குடித்தனம் பண்ணுவாளான்னு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு தம்பி. நான் வந்து போன 2 நாள்லேயே பார்த்துருக்கேனே. ஓயாமல் டெலிஃபோன் வரும். ஆம்பளைங்க வருவாங்க, சிரித்து பேசுவா. யாருமா? நான் ஸ்நேகிதியும்பா. உனக்கு இதெல்லாம் தெரியுமோ தெரியாதோ? பொம்பளை கழுதைக்கு ஆம்பளை தடியன்களா ஸ்நேகிதைங்க. அந்த குடும்பம் உருப்பிடுமா? தலைமுடியை வெட்டிக்கிட்டு மார்பில் துணி நிற்காமல் என்ன ஆட்டம் போடுவா? தூங்கி எழுந்ததும் உதட்டில் சாயம் பூசிக்கணுமா? கை நகத்துக்கு 1/2 மணி நேரம் பாலிஷ் போடணுமா? அந்த ஆயா இருந்தாலோ குழந்தை இந்த மட்டும் மாச்சும் வளர்ந்துச்சு. அத்தனையும் கண்டும் காணாமல் நான் இருந்துட்டு உன்னண்ட சொல்லவும் முடியாமல் எதுவும் செய்யவும் தைரியம் இல்லாமல் வந்துடுவேன். இப்போது இல்லை, அவளோட தகுடுதத்தம் புரியுது. பேமானி கூறுகிட்ட தேவடியா. அம்மா கிட்டத்தட்ட
மனோகர் வாய் திறக்காமல் அவள் அப்படி ஆண்களுடன் திரிய முடியை வெட்டி கொண்டு ஆட நான் தான் தூண்டினேன் என்று கூறக்கூட தைரியம் இல்லாமல் அமர்ந்திருந்தான். அவளை பெற்றவருக்கு செய்தி தெரியுமா தம்பி? மனோகர் தெரியாது என்று தலையசைத்தான். ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு என்ன? பார்த்துக்குங்க உங்கள் மக லட்சணத்தினு காட்டமா கேட்குறது தானே. கேட்டேனம்மா பிரயோஜனம்? போனவ வந்துட போகிறாளா? ஐயோ, அந்த மூதேவி திரும்ப வரலன்னு இங்கே யார் அழுதாங்க? தாம் பெண் வளர்த்த யோகியதை அந்த பெரிய மனுஷனுக்கு தெரியட்டுமேன்னு தான் கேட்டேன். அவளுக்கு வேணும்னா அவளே சொல்லிக்கிட்டோம். இனிமேல் எனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? அதுவும் சரிதான். உனக்கு என்ன, ஆம்பளை சிங்கம் கட்டிக்க ரெடினா 1000 பேர் கியூவில் நிற்க மாட்டாங்களா? நான் பார்த்து பண்ணி வைக்கிறேன், அருமையான பொண்ணா, எதுக்கும் கவலைப்படாத. மனோகர் வேதனையோடு சிரித்தான். ஆள் அவமானப்பட்டு நொந்து போயிருக்கேன். இந்த சமயம் பார்த்து இன்னொரு கல்யாணத்தை பற்றி பேசுகிறீங்களேம்மா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஒன்று சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்குங்க. பொம்பளை சகவாசத்தால் நான் பட்டப்பாடு போதும், அவளோட நான் அனுபவித்ததும் போதும். இனி ஆயுசுக்கும் ஒண்டியாகவே இருந்துடணுங்கிற அளவுக்கு மனசு கசந்து போச்சு. தெரிஞ்சோ தெரியாமலோ பெண்டாட்டிக்கு நிறைய இடம் கொடுத்து நாகரிகமாக இருக்க சொல்லி அவள் தப்பு பண்ண நானும் காரணமாயிட்டேன். அந்த தப்புக்கு பிரதிபலனாக என் மகளை கண்டிப்போட ஒழுக்கத்தோட நல்ல விதமாக வளர்த்து ஆளாக்க விரும்புகிறேன். இனிமேல் எனக்குன்னு இருக்கிற ஆசையெல்லாம் இது ஒன்று தான். அதுக்காக வேலையை விட்டுட்டு சாமானெல்லாம் விற்றுட்டு இங்கே வந்திருக்கேன். புது ஊரில் புது சூழ்நிலை, புது மனுஷங்க தொடர்போடு நானும் என் பண்ணும் புது வாழ்க்கையை தொடங்கணும்னு விரும்புகிறேன். உங்கள்கிட்ட எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிட்டேன், ஒன்றையும் மறைக்கலை. நீங்கள் என் மனசை புரிஞ்சுட்டு இன்னொரு கல்யாணம் அது இதுன்னு சொல்லாமல் என் வழியில் வந்து சுதாவை நல்ல விதமாக வளர்க்க உதவினீங்கன்னா நான் சந்தோஷப்படுவேன். குரல் கம்ம மகன் பேசுவது சகிக்க முடியாது இருக்க. ருக்மணி, வேதனைப்படாதையா, நான் உன் மனம் போல நடந்துக்கிறேன். இத்தனை வருஷமாக எங்கிட்ட இருந்து எட்டி இருந்த பிள்ளை இப்போ வச்சு நெருங்கி வந்தியே, அது உன்னே எனக்கு போதும் தம்பி. நீ என்ன சொல்கிறியோ அப்படியே நடந்துக்கிறேன், நீ கலங்காதையா என்று கெஞ்சலாய் பேசினான். ஒரு மாதம் இங்கே தங்கி மதுரை திருச்சி கம்பெனிகளெலாம் வேலைக்கு எழுதி போடலான்ட்ருக்கேன். வேலை பண்ணாமல் வீட்டோட நிலத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு சரிப்படாது. இந்த பக்கமாக வேலை தேடிக்கிட்டா நீங்கள் என் கூட வந்து இருக்க ஆட்சேபனை ஒன்றும் இல்லையாம்மா? ருக்மணி தயங்கினாள். ஒன்றும் இல்லை, ஆனால் தம்பி உன் பழக்க வழக்கம் எல்லாம் வேறு. நான் அந்த காலத்து மனுஷி, சாமி கோயில் சம்பிரதாயம்னு கர்நாடகமாக ஏதாச்சும் செய்வேன், உனக்கு சங்கடமாக இருக்கும். அதான் பேசி அவளை கை நீட்டி மனோகர் தடுத்தான். அந்த மனோகர் இப்போ இல்லைம்மா, உங்கள் முன்னாடி இருக்கிறவன் புது மனோகர். அவள் சம்பிரதாயம் கட்டுப்பாடு எல்லாத்தையும் நம்பிட்டு தான் புது வாழ்க்கை தொடங்க போகிறான். நீங்கள் வேணால் பாருங்கள், இன்னும் ஒரு மாதத்தில் நான் அடியோடு மாறிடுவேன். குடிக்க மாட்டேன், சோஷியல் லைஃப் வேணும்னு சொல்ல மாட்டேன், ஏன் இந்த சிகரெட்டை கூட தொட மாட்டேம்மா. ஒரு தடவை பண்ண தப்பு போதும், இனி என் பெண்ணாச்சோ நல்லா இருக்கட்டும். அடுத்து வந்த நாட்களில் யாருமே வேண்டாம் என்று மனோகர் ஒதுங்கிக் கொண்டதில் ஊராரையும் உற்றாரையும் சமாளிப்பதற்குள் ருக்மணி தான் திண்டாடி போனாள். மருமக வரலையா, அவங்க என்று மாறி மாறி அனைவரும் கேட்டபோது அவள் அப்பா வீட்டுக்கு போயிருக்கா என்று முதலிலும், எப்போ வருவாளோ அந்த குணம் கெட்டவ போக்கு யாருக்கு விளங்குது என்று பிறகும் சொல்லி துளி துளியாய் புரிய வைத்தான். மேற்கொண்டு யாராவது துருவி கேட்க முனைந்தார். ஐயோ, வம்பு எங்கே கிடைக்கும்னு அலறியே, அந்த கூறுகட்டு கழுத பேச்ச என்னண்டா பேசாத என்று முகத்தில் அடித்த மாதிரி பேசி வாயை அடைத்தான். ஆக மனோகர் அவன் மனைவி நடுவில் என்னமோ கசமுசா இருக்கிறது, அவர்கள் சேர்ந்து வாழவில்லை என்பது எல்லாருக்கும் புரிந்ததை ஒழிய மற்ற விவரங்கள் எதுவும் தெளிவாகவில்லை. இதன் நடுவில் எக்கச்சக்கமான படிப்பு தகுதிகளுடன் கூடிய தன் பயோடேட்டாவை மனோகர் 2 தனியார் கம்பெனிகளை தேர்ந்தெடுக்க அனுப்ப அவர்கள் இருவருமே அவனை வேலைக்கு எடுத்துக்கொள்ள தயாராக இருக்க, திருச்சி வேலை 4 விதத்திலும் உயர்வு என்று மனசுக்கும் பட, அந்த 1ஆம் தேதி முதலில் தான் மட்டும் போய் அங்கு ஏற்பாடுகளை செய்த பின் தாய் மகளுடன் சென்று விரும்பிய வகையில் புது வாழ்க்கையை தொடங்கினான். தொடரும்.